ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம மாடர்ன் பிசிக்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். மாடர்ன் பிசிக்ஸ்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், டி ப்ரோயி வேவ் லென்த், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியை இந்த டாபிக்ஸ் தான் வரும். இதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வரும். ரிலேட்டிவ்லி இது எல்லாமே ஈஸியர் டாபிக்ஸ். மேக்ஸிமம் நீங்க 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த டாபிக்ல நம்ம ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுவோம். என்டிஏ மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார்முலாஸ் பார்த்து அந்த மார்க் டெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பண்ண போறோம். இப்போ நடக்கிற ஐஐடி எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி மார்க் டெஸ்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமா. ஸோ அதனால நம்ம மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது எமிட் பண்ற வேவ்ஸ் இந்த வேவ்ஸ்ல எனர்ஜி கண்டினியூஸா இருக்காது. பேக்கெட்டா இருக்கும். அந்த எனர்ஜி டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஒவ்வொரு பேக்கெட்டை ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி தான் ஹெச் மியூன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஹெச் இன்டூ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஹெச்சி பை லாம்டான்னு சொல்லுவோம். லாம்டானா இந்த வேவோட வேவ் லென்த், மியூ ஆர் எஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஹெச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி. இது எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான். அதே மாதிரி மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் கூட கேட்பாங்க. ஐன்ஸ்டீன் ஃபோட்டானுக்கு மொமெண்டம் சொல்றாங்க. ஐன்ஸ்டீனோட எனர்ஜி மாஸ் ரிலேஷன் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு எடுத்துப்போம். எம்சி இன்டூ சி. இங்க ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாங்கன்னா, எம்னா மாஸ் ஆஃப் ஃபோட்டான். ஃபோட்டான் எவ்வளவு ஃபாஸ்டா போகும்னா லைட் ஸ்பீட்ல போகும். இதை மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் சொல்லிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இ பை சி வரும். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் அது எவ்வளவு எனர்ஜி கேரி பண்ணும் பர் சி. ஆனா எனர்ஜி எவ்வளவு கேரி பண்ணும் ஒவ்வொரு ஃபோட்டான், ஹெச்சி பை லாம்டா. அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஹெச் பை லாம்டான்னு வரும். ஸோ மொமெண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இந்த வாட்டி இது மேல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ மொமெண்டம் எவ்வளோ கேரி பண்ணும்னா ஃபோட்டான் ஹெச் பை லாம்டா இருக்கும். ஃபோட்டான் மூவ் ஆயிட்டே இருந்தா தான் அதுக்கு மாஸ் இருக்கும். ஃபோட்டான் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்ட் மாஸ் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 0. ஆனா ஃபோட்டான் மூவ் ஆயிட்டே இருந்தா அதுக்கு மாஸ் இருக்கும். அதுக்கு மாஸ் எவ்வளோன்னு கூட கேட்பாங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்க இ பை சி ஸ்கொயர். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எனர்ஜி கொடுத்துருவாங்க, ஃபோட்டானோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நீங்க இ பை சி ஸ்கொயர் போட்டுக்கலாம், மாஸ் வரும். இது ஆல்ரெடி நான் ஷுவர் ஷார்ட் கொஷன்ஸ்ல இதே ப்ராப்ளம் நான் பண்ணிருக்கேன். இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளேட் இருக்கான், ஒரு சர்ஃபேஸ் இருக்கான், அது மேல லைட் இன்சிடென்ட் ஆகுதான். லைட்டோட வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க, 5000 ஆங்ஸ்ட்ராம்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் 10⁻⁻7 எனர்ஜியை ரிசீவ் பண்ணுதான். எத்தனை ஃபோட்டான்ஸ் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் சே என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். என் ஃபோட்டான்ஸ் இது மேல விழுகுதுன்னு வச்சுக்கலாம். என் ஃபோட்டான்ஸ் அது மேல விழுகுது. ஒவ்வொரு ஃபோட்டான் எவ்வளோ எனர்ஜியை கேரி பண்ணும்? ஹெச்சி பை லாம்டா எனர்ஜி கேரி பண்ணும். ஸோ இங்க ஹெச்சி பை லாம்டா ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜி இன்டூ என் பண்ணீங்கன்னா டோட்டல் எனர்ஜி இன்சிடென்ட் ஆன் த சர்ஃபேஸ் வரும். என் இன்டூ கால்குலேஷன் பாருங்க எப்படி பண்ணணும்னு. 6.6 இன்டூ 10⁻⁻34. சி 3 இன்டூ 10⁻8. லாம்டா பாருங்க 5000 ஆங்ஸ்ட்ராம்ஸ். ஆங்ஸ்ட்ராம்ஸ்னா நீங்க 10⁻10 மீட்டர்னு போடணும். எஸ்ஐ யூனிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி பாருங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 10⁻7. ஃபர்ஸ்ட் எப்போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல டென்ஸை சால்வ் பண்ணுங்க. 10 கியூபா, இது 10⁻10 10⁻7 வரும். 10⁻7 மேல போனா 10⁻15 வரும். 10⁻15 10⁻34 பண்ணீங்கன்னா 10⁻19 வரும். இது 6.6 இன்டூ 3/5 வரும். ஈக்குவல் டு 10⁻7. நீங்க 6.6 இன்டூ 3 பண்ணீங்கன்னா 20 வரும் பாருங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இது சால்வ் பண்ணி பாருங்க. பி ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கான்செப்ட் பாருங்க. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெட்டல் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க அது மேல ஃபோட்டான்ஸை இன்சிடென்ட் பண்றீங்க, பேக்கெட் ஆஃப் எனர்ஜியை இன்சிடென்ட் பண்றீங்க. ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி ஈன்னு வச்சுக்கலாம். பண்ணோன்னு என்ன ஆகுனா, பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு வெளியில வந்துடும். இந்த வெளியில வர எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அது கேஇ மேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்கும் கேஇ மேக்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் சொல்றாங்க. நம்ம எது வழியா எனர்ஜி கொடுக்குறோம்? ஃபோட்டான் வழியா கொடுக்குறோம். ஸோ அதுதான் இ. ஒவ்வொரு பேக்கெட்டோட எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன்னா இந்த எலக்ட்ரானை வெளியில எடுக்கணும்னா நம்ம எனர்ஜி கொடுக்கணும் பிளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இ ஒரு 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா, ஒர்க் ஃபங்க்ஷன் 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவைன்னா ரிமைனிங் எனர்ஜி என்னவா மாறும்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன இருக்கும்? 7 இருக்கும். இதுதான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஈக்குவேஷன். இங்க ஈனா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், இந்த பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. ஸோ நீங்க ஈயை ஹெச்சி பை லாம்டான்னு போட்டுக்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷனை ஹெச்சி பை த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். லாம்டா நாட்னா த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த். கைனடிக் எனர்ஜியை இந்த மாதிரி எழுதுவோம், இ இன்டூ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு எழுதுவோம். இல்லாட்டி
கைனடிக் எனர்ஜியை நீங்க half mv ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். ஸ்பீடு கொடுத்தா இது போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேவ் லென்த் கொடுத்துட்டு கேட்டா 12,400 எலக்ட்ரான் வோல்ட் பை வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம்ஸ் இந்த ஃபார்ம்ல நீங்க போட்டுக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டாலும் நீங்க 12,400 எலக்ட்ரான் வோல்ட் பை அந்த த்ரெஷோல்ட் வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம்ஸ் போட்டுக்கலாம். வேவ் லென்த் கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டாங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல நீங்க இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெஷோல்ட் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. த்ரெஷோல்ட் வேவ் லென்த்னா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் மேக்ஸிமம் வேவ் லென்த் ரிக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான். இப்போ இதை விட நீங்க அதிகமா வேவ் லென்த் கொடுத்தீங்கன்னா, இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா அந்த எலக்ட்ரான் வராது. த்ரெஷோல்ட் வேவ் லென்த் விட இந்த வேவ் லென்த் அதிகமா இருக்கணும், அப்பதான் எலக்ட்ரான் வரும். வேவ் லென்த்க்கும் எனர்ஜிக்கும் இன்வர்ஸா இருக்குங்க, அப்படி ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் மேல போட்டான்ஸை இன்சிடென்ட் பண்றாங்களாம், அதோட வேவ் லென்த் வந்து 800 ஆங்ஸ்ட்ராம்ஸ். த்ரெஷோல்ட் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. த்ரெஷோல்ட் வேவ் லென்த் கொடுத்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 12400 எலக்ட்ரான் வோல்ட் பை வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம்ஸ், ஸோ 2300. நீங்க ஆங்ஸ்ட்ராம் கன்வெர்ட் பண்ணாதீங்க, ஆங்ஸ்ட்ராம்ஸ்லேயே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2300 போட்டுங்க, 00 கேன்சல் பண்ணுங்க. 5.4 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வரும். இந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கணும்னா மினிமம் இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். ஆனா அதை விட நம்ம அதிகமாவே எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி கண்டுபிடிங்க. அது வேணும்னா இந்த ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 12400 எலக்ட்ரான் வோல்ட் பை வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம்ஸ். வேவ் லென்த் இன் ஆங்ஸ்ட்ராம்ஸ் நம்ம எதை போடுறோம்? 1800 போடுறோம். இது கேன்சல் பண்ணுங்க. இது 962. இது அப்ராக்சிமேட்லி 3யோட கேன்சல் பண்ணுங்க. 3 3s are, இது 2 1s are. ஆல்மோஸ்ட் 7 எலக்ட்ரான் வோல்ட் வரும். கண்டுபிடிச்சாச்சு, ஒர்க் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான் கேட்குறாங்க. 7 எலக்ட்ரான் வோல்ட், இது வந்து 5.4 எலக்ட்ரான் வோல்ட் பிளஸ் EV நாட் வரும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1.6 வரும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து 1.6 எலக்ட்ரான் வோல்ட். இதுலயே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு கூட கேட்பாங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி நீங்க இப்படி எழுதிக்கலாம், E இன்டூ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். பாருங்க, கேன்சல் பண்ணலாம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன வரும்னா 1.6 வோல்ட் அப்படின்னு வரும். இதுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அர்த்தம் என்னன்னா, ஒரு போட்டோ எலக்ட்ரான் வெளியில வந்துச்சுல, வந்த போட்டோ எலக்ட்ரானை நீங்க இங்க விட்டீங்கன்னா கரெக்டா இங்க வந்து ஸ்டாப் ஆயிடும். இவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஸ்டாப் ஆயிடும். அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். ஒரு மெட்டல் பிளேட் இருக்கான், ஹை இன்டென்சிட்டி அது மேல விழுகுதான். மோனோக்ரோமேட்டிக்னா ஓன்லி ஒரு டைப் ஆஃப் வேவ் லென்த் தான் இருக்கும். இப்போ ரெட்னா ரெட் கலர் வேவ்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ஐ ஃபால்ஸ் ஆன் a metal surface. The number of photoelectrons and their maximum kinetic energies n and p ன்னு சொல்றாங்க. If intensity is doubled, the kinetic energy of emitted electrons and their maximum kinetic energies. டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்ல வரும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பண்ணிருக்கேங்க. ஸோ டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டென்சிட்டியை மாத்துவாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃப்ரீக்வன்சியை மாத்துவாங்க. லெட்ஸ் சே இங்க ஒரு லைட் பல்ப் இருக்கு. இந்த லைட் பல்ப்ல இருந்து வேவ்ஸ் எமிட் ஆகுது, இதுல வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இன்டென்சிட்டி ஐ. இன்சிடென்ட் ஆனோன்னு எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். இப்போ அதே பல்பை கிட்டத்துல வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்டென்சிட்டி ஐயா, இப்போ செகண்ட் கேஸ்ல இன்டென்சிட்டி 2i சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனல் டு இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி அதிகமா பண்ணீங்கன்னா ஃபோட்டான்ஸ் நிறைய விழுகும். பல்ப் கிட்டத்துல இருந்துச்சுன்னா நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து இது மேல விழுகும். தூரத்துல இருந்துச்சுன்னா கம்மி ஃபோட்டான்ஸ் இருக்கும். தூரத்துல இருந்தா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும், கிட்டத்துல இருந்தா இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஆக்சுவலி இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் ரிலேஷன் இப்படி இருக்குங்க. இந்த பல்ப் வந்து மெட்டல்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்ல, அந்த டிஸ்டன்ஸ்க்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இது இருக்குங்க. இந்த கொஸ்டின்ல அது டைரக்டா இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, செகண்ட் இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இன்டென்சிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர் கண்டுபிடிச்சு பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளம். இன்டென்சிட்டியை டபுள் ஆக்குறாங்க. இன்டென்சிட்டியை டபுள் ஆக்குனா வர்ற போட்டோ எலக்ட்ரான்ஸும் டபுள் ஆகும். இதுக்கு முன்னாடி இன்டென்சிட்டி ஐ இருந்துச்சா, அப்போ லெட்ஸ் சே ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் 20 எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். ஏன்னா இன்டென்சிட்டி டபுள் பண்றதுனால ஃபோட்டான்ஸ் அதிகமாகும், டபுள் ஆகும். நிறைய ஃபோட்டான்ஸ் வந்துச்சுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும். டபுள் த எலக்ட்ரான்ஸ் இப்போ வெளியில வந்துடும். இன்டென்சிட்டி டபுள் பண்றதுனால இனிஷியலா n எலக்ட்ரான்ஸ் வெளியில வந்துச்சுன்னா இப்போ 2n எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறுமா அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மாறாதுங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எது மேல டிபெண்ட் ஆகும்னா நம்ம அனுப்புற ஃபோட்டான் மேல டிபெண்ட் ஆகுங்க. ஸோ E is equal to work function plus
கைனடிக் எனர்ஜி ஈனா ஒவ்வொரு பாக்கெட்டோட எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து ஒவ்வொரு பாக்கெட்டோட எனர்ஜி மேல டிபெண்ட் ஆகுங்க. நம்ம பாக்கெட்டோட எனர்ஜி மாத்தலங்க. பாக்கெட் எனர்ஜி மாத்துறதுனா அர்த்தம் என்னன்னா, நீங்க லைட்டே மாத்திருவீங்க. இப்போ ரெட்னா ப்ளூ ஆக்கிடுவீங்க. இப்போ ரெட்ட ப்ளூ ஆக்குனா அப்பதான் இது மாறும். இங்கேயும் ரெட் தான், இங்கேயும் ரெட் தான். நம்ம லைட்ட மாத்தலங்க. லைட் மாத்தலனா அந்த பாக்கெட் ஆஃப் எனர்ஜி மாறாது. இந்த எனர்ஜி எது மேல டிபெண்ட் ஆகும்னு பார்த்தோம்? வேவ் லென்த் மேல டிபெண்ட் ஆகும்னு பார்த்தோம். இங்க இருந்தாலும் அதே வேவ் லென்த் தான், கிட்டத்துல இருந்தாலும் அதே வேவ் லென்த் தானே. பாக்கெட் ஆஃப் எனர்ஜி மாறாது. இது மாறலன்னா கைனடிக் எனர்ஜி மாறாது. வெளியில வர எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி மாறாது. இங்க என்ன பண்றோம்? ஜஸ்ட் நெறைய ஃபோட்டான்ஸ விழுக வைக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜிய நம்ம மாத்தல. நீங்க ஃபோட்டானோட எனர்ஜிய மாத்தணும்னா என்ன பண்ணணும்? லைட்டே மாத்திரணும். டிஃபரண்ட் லைட்ட நீங்க இன்சிடென்ட் பண்ணணும். இன்டென்சிட்டிய சேஞ்ச் பண்ணா வெளியில வர எலக்ட்ரான்ஸ் தான் மாறும் தவிர, வெளியில வந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி மாறாது. வெளியில வர எலக்ட்ரான்ஸ் டபுள் ஆகும். ஆனா வெளியில வர கைனடிக் எனர்ஜி மாறாது. செகண்ட் ஆப்ஷன் வரும். இது டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்ல இப்படி பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் I1 இன்டென்ஸ்ல இன்சிடென்ட் பண்ணுவாங்க. செகண்ட் I2 இன்டென்ஸ்ல இன்சிடென்ட் பண்ணுவாங்க. கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும் கிராஃப் டிராப் பண்ணுவாங்க. நம்ம இன்டென்சிட்டிய மாத்துறனால சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் தான் மாறும். I1 இன்டென்சிட்டி, I2 இன்டென்சிட்டி. இது நான் ஆல்ரெடி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் இங்க லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க அதுல பாத்துக்கங்க. டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்டோட கிராஃப் இது. ரிவர்ஸ்லயும் பிளாட் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அது மாறாது. நம்ம லைட்ட மாத்தலங்க. ஒரே சேம் கலர் லைட் தான். இது ரெட் கலர்னா இதுவும் ரெட் கலர் தான். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் மாறாது. சோ அதனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. சோ இது இன்டென்சிட்டி சேமா வச்சா கிராஃப் இப்படி இருக்குங்க. இன்டென்சிட்டி டிஃபரெண்டா இருந்து ஃப்ரீக்வென்சி ஆஃப் லைட் சேம். செகண்ட் கேஸ்ல இன்டென்சிட்டிய சேமா வைப்பாங்க. கலர மாத்திருவாங்க. சோ இன்டென்சிட்டி சேமா வச்சு ஃப்ரீக்வென்சிய சேஞ்ச் பண்ணுவாங்க. கரண்ட் இருக்கும்ல அது வந்து சேமா இருக்கும். சோ கிராஃப் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். F1 ஃப்ரீக்வென்சி லைட்ல இன்சிடென்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு F2 ஃப்ரீக்வென்சி லைட்ல இன்சிடென்ட் பண்ணுவாங்க. ரெட் இது ப்ளூ. ரெட், ப்ளூ அந்த மாதிரி இன்சிடென்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஃப்ரீக்வென்சிய மாத்துனா என்ன ஆகும்? E ஈக்குவல் டூ வொர்க் ஃபங்ஷன் பிளஸ் E இன்டூ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இது மாத்துறனால இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். இது E பதிலா என்ன போட்டுக்கலாம்? H இன்டூ ஃப்ரீக்வென்சி. சோ ஃப்ரீக்வென்சி அதிகமா இருந்தா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். நான் இப்போ ப்ளூவும் ரெட்ட இன்சிடென்ட் பண்ணனா மோஸ்ட்லி இது வந்து ரெட். ஸோ இது வந்து ரெட்டுக்கு கிராஃப் இப்படி பிளாட் பண்ணுவாங்க. ப்ளூக்கு இப்படி பிளாட் பண்ணுவாங்க. ப்ளூனால வர எலக்ட்ரானோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். ரெட்னால வர்றது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும். ஏன்னா ரெட்டுக்கு ஃப்ரீக்வென்சி கம்மி, ப்ளூக்கு ஃப்ரீக்வென்சி அதிகம். ஸோ அதனால ப்ளூ வந்து நீங்க இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா அதனால வர எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டி ப்ரோயி வேவ் லென்த் பத்தி பார்க்கலாங்க. டி ப்ரோயி வேவ் லென்த் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கினீங்கன்னா சம்டைம்ஸ் அது மூவ் ஆச்சுன்னா, ஒரு v ஸ்பீட்ல மூவ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிகல் வந்து சம்டைம்ஸ் வேவ் நேச்சர் காமிக்கும். சிச்சுவேஷன் பொறுத்து அது வேவா பிஹேவ் பண்ணும் அந்த பார்ட்டிகல். அது வேவ் மூவ் ஆகும்ல. ஒரு வேவோட லென்த் தான் நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். அந்த லாம்டா வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. டி ப்ரோயி வந்து h பை மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபோட்டானுக்கு மொமெண்டம் பார்த்தோங்க. h பை லாம்டா வந்திருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. இந்த வேவ் வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த வேவ்க்கு மொமெண்டம் கேட்டா h பை லாம்டா போட்டுக்கலாம். ஈவன் பார்ட்டிகல் வேவ் நேச்சர் காமிக்கும் போது கூட பாருங்க அதோட மொமெண்டம் h பை லாம்டா இருக்கு. சரி, h பை மொமெண்டம் நீங்க மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எழுதிக்கலாம். இது பார்ட்டிகல் தானேங்க. பார்ட்டிகல் மொமெண்டம் இருக்கும். என்ன இருக்கும்? m இன்டூ v. அதே மாதிரி h பை ரூட் ஆஃப் மொமெண்டம் கொடுத்துட்டு கைனடிக் எனர்ஜி கேட்டா இந்த மாதிரி போடலாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன், ரொம்ப ஈஸியான ரிலேஷனும் கூட. ஸோ ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம்க்கும் ரிலேஷன் இந்த மாதிரி இருக்குங்க. p ஸ்கொயர் பை மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். ஸோ இது மேல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொமெண்டம் டபுள் ஆக்குனா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ ஆகும்? அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இப்போ மொமெண்டம் டபுள் ஆச்சுன்னா 2 ஸ்கொயர் பாருங்க. கைனடிக் எனர்ஜி 4 டைம்ஸ் அதிகமாகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதை பார்த்துக்குங்க இந்த ஃபார்முலா. அப்புறம் h பை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜியை நீங்க சார்ஜ் இன்டூ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஸோ இங்க v நாட்டை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இல்லாட்டி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பார்ட்டிகலுக்கு சார்ஜ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்க கைனடிக் எனர்ஜி பதிலா இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஒருவேளை சார்ஜ் இல்லைன்னா லெட்ஸ் சே நியூட்ரானுக்கு அப்போ டி ப்ரோயி வேவ் லென்த் வந்து இந்த மாதிரி எழுதிப்பாங்க. இப்போ ஆட்டம்க்கு இல்லாட்டி நியூட்ரானுக்கு அதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்காதுல்ல. ஆட்டம்க்கு நியூட்ரானுக்கு அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல சொல்லுவாங்க. இது வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வரும். ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி வந்து இப்படி எழுதிக்கலாம். 3/2 போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதிக்கலாம். 2m இன்டூ
3/2 போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சர். மொமெண்டம் கொடுத்தா இந்த ஃபார்முலா, ஸ்பீடு கொடுத்தா இந்த ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி கொடுத்தா இது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா இது, டெம்பரேச்சர் கொடுத்தா இது. இப்போ மூவிங் வித் சேம் வெலாசிட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் லாங்கெஸ்ட் டி ப்ரோயி வேவ்லென்த் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டா பார்ட்டிகல்னா நீங்க எலக்ட்ரான் எடுத்துக்கலாங்க. சேம் வெலாசிட்டின்னு சொல்றாங்க. சேம் வெலாசிட்டினா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன போட்டுப்பீங்க? 9 × 10⁻31 kg போடுவோம். ஆல்பா பார்ட்டிகல்னா He+2 தான் ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மாஸ் என்ன எவ்வளவு சொல்லுவோம்? 4 AMU அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 AMனா அட்டாமிக் மாஸ் யூனிட். அது எவ்வளவு இருக்குன்னா 1.6 × 10⁻27 kg. புரோட்டானா H+ எழுதிக்கலாம். இதுக்கு மாஸ் வந்து 1 AMU இருக்கும். ஸோ 1 × AMU நம்ம பார்த்தோம் 1.6 × 10⁻27 kg. நியூட்ரானுக்கும் மாஸ் அதே தான் இருக்குங்க. அதுக்கும் 1.6 × 10⁻27 kg தான் இருக்கும். லாங்கெஸ்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா இது அதிகமா இருக்கணும். அப்படின்னா இது லோவா இருக்கணும். யார் கம்மியா இருக்கும்? எலக்ட்ரான் தான் கம்மியா இருக்கு. பாருங்க இங்க 10⁻31 இருக்கு. லாம்டா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துட்டாங்க, அதோட எனர்ஜி கொடுத்துட்டாங்க. டி ப்ரோயி வேவ்லென்த் கேக்குறாங்க. 3 × 1.6 × 10⁻19 ஜூல்ஸ்ங்க. ப்ராப்ளம் பண்ணும்போது ஜெனரலி இங்க வந்து நீங்க SI யூனிட்ஸ்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2m × கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்க ஹெச்னா என்ன போட்டுக்கலாம்? 6.6 × 10⁻34 /17 × 10⁻28 எழுதிக்கலாம். இன்டூ கைனடிக் எனர்ஜி பாருங்க 3 × 1.6 × 10⁻19 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டென்ஸை சால்வ் பண்ணுங்க. டென்ஸை சால்வ் பண்ணி அப்புறம் ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. உங்களுக்கு லாம்டா வரும். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இது கால்குலேட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இதே ப்ராப்ளம்ல நியூட்ரானுக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, இவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கு, டி ப்ரோயி வேவ்லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2m × கைனடிக் எனர்ஜி பதிலாக என்ன போட்டுக்கலாம்? இது சொல்லியிருந்தேன் 3/2 போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சர். டி ப்ரோயி வேவ்லென்த் வந்து ரூட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க. நியூட்ரான் வந்து 27 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கு, 127 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கு. ரேஷியோ ஆஃப் டி ப்ரோயி வேவ்லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க சிம்பிளா λ1/λ2 இஸ் ஈக்குவல் டு √T2/T1. செகண்ட் டெம்பரேச்சர் பாருங்க 127 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க. கெல்வின்ல மாத்தி சப்ஸ்டிட்யூட் பண்ண பாருங்க. 273 ஆட் பண்ணுங்க. 400 இதுக்கு 273 ஆட் பண்ணுங்க. கெல்வின்ல மாத்தணும்னா 273 ஆட் பண்ணும். 300 √4/3 அப்படின்னு வரும். இது பாருங்க புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல் வந்து ஆக்சிலரேட் பண்றாங்களாம். சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல தான் ஆக்சிலரேட் பண்ணாங்க. ஸோ ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? h/√2m × கைனடிக் எனர்ஜி பதிலாக என்ன போடணும்? q × V0 போட்டுக்கணும். V0 சேமா இருக்கு, h சேம், லாம்டா வந்து √mq இன்வர்ஸா இருக்கு. நீங்க புரோட்டான் என்ன போட்டுக்கலாங்க? 11H+, இதுதான் புரோட்டான். அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகல் என்ன போட்டுக்கலாம்? He+2 24. சார்ஜ் பாத்தீங்கன்னா புரோட்டானுக்கு E இருக்கும், +E இருக்கும். அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகலுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா 2E இருக்கும். புரோட்டானுக்கு மாஸ் பாருங்க என்ன இருக்கும்? புரோட்டானுக்கு மாஸ் பாருங்க என்ன இருக்கும்? 1 AM. புரோட்டானுக்கு மாஸ் வந்து 1 AMU இருக்கும். இதுதான் மாஸ் நம்பர். அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகலுக்கு மாஸ் எவ்வளவு இருக்கும்? 4 AMU இருக்கும். அவ்வளவுதாங்க இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இப்போ λ1/λ2 ரேஷியோ தானே இங்க கேக்குறாங்க. இதை டிவைட் பண்ணுங்க. √m2 Q2/√m1 Q1 அப்படின்னு போட்டுக்கலாம். m2 இது செகண்ட் வந்து ஆல்பா பார்ட்டிகல தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுதான் செகண்ட் 4. அதோட சார்ஜ் பாருங்க 2E பை மாஸ் வந்து 1 இன்டூ அதோட சார்ஜ் பாருங்க 1E. 4க்கு ரூட் என்ன இருக்கும்? 2√2/1 வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஓன்லி எலக்ட்ரான் மட்டும் தான் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. டி ப்ரோயி வேவ்லென்த். டி ப்ரோயி வேவ்லென்த் ஃபார் எலக்ட்ரான் வந்து 12.27 /√ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆன்சர் வந்து ஆங்ஸ்ட்ராம்ஸ்ல வரும். எலக்ட்ரானோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு ஆர் ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாரு. எலக்ட்ரானுக்கு டி ப்ரோயி வேவ்லென்த் கேட்டா ஓன்லி எலக்ட்ரான் மட்டும்தான். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா இந்த ஃபார்முலா தாங்க. h/√2m × Q × ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஃபார்முலாஸ் எல்லாம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த மாதிரி வரும். இங்க ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் 50 கொடுத்துருக்காங்க. இங்க 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 50க்கு அப்ராக்சிமேட்லி ஸ்கொயர் ரூட் வந்து 7 இருக்குங்க. 7 வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் வருதோ பாருங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் மாடல் இருக்கும். கோல்டு நியூக்ளியை இருக்கும். அதோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து +Ze இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்பா பார்ட்டிகலை இனிஷியலா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கும். இனிஷியலா ஒரு v ஸ்பீட்ல அனுப்புவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா இந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து அப்படியே கிட்டத்துல வந்துட்டே இருக்கும்.
ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்டாப் ஆயிடும். ஏன் ஸ்டாப் ஆகும்னா ரிப்பல் ஆகுங்க. இந்த பிளஸ் வந்து இந்த பிளஸ்ஸை ரிப்பல் பண்ணும். அதனால வர வர ஸ்பீடு கம்மியாயிட்டே இருக்கும். ஃபைனலி ஒரு டிஸ்டன்ஸ் கிட்ட வரும். இது வந்து R0ன்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். அவ்வளவுதான் க்ளோஸா அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் திரும்பி இப்படி போயிடும். இதே கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் வரும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இனிஷியல் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் டோட்டல் எனர்ஜி. இது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்குங்க? இதுவும் சார்ஜ் தான், இதுவும் சார்ஜ் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும்? 1/4πε0 Q1 Q2 by R. இனிஷியலா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காதுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்ல இருக்கும். இனிஷியலா கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜி வந்து என்னவா மாறும்? கிட்டத்துல வரும்போது கைனடிக் எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்கும். ஃபைனலா அந்த கைனடிக் எனர்ஜி எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கும். ஃபைனலி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்குன்னா 1/4πε0. சார்ஜஸ் பாருங்க. ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு 2e இருக்கும். கோல்டு நியூக்ளியைக்கு Ze சார்ஜ் இருக்கும். பை டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா R0. இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். கைனடிக் எனர்ஜி ஃபைனலா 0. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் வந்து ப்ரொபோஷனல் டு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இது மாஸ்க்கு இன்வர்ஸா இருக்கு பாருங்க. இங்க m வந்து ப்ரொபோஷனல் டு 1/R0. V² வந்து ப்ரொபோஷனல் டு 1/R0. அப்புறம் R0 வேணா இந்த சைடு கொண்டு வாங்க. R0 வந்து ப்ரொபோஷனல் டு Ze இருக்கு. R0 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு m இருக்கும். R0 வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு V² இருக்கும். ரெண்டுமே கரெக்டா தான் இருக்குங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு எலக்ட்ரான் வந்து போர் ஆர்பிட்ல nth ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கான். ஸோ போர் மாடல் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிற அயான்ஸ் இல்லாட்டி ஹைட்ரோஜன் ஆட்டம் மட்டும்தான் போர் மாடல் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் He+Li+2. ஸோ இந்த மாதிரி அயான்ஸ்க்கு சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்கும் பாருங்க இந்த அயான்ஸ்ல. அந்த மாதிரி இருக்கிற அயான்ஸ்க்கு தான் நம்ம போர் மாடல் அப்ளை பண்ண முடியும். போர் மாடல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம். அதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா nth ஆர்பிட் ரேடியஸ் ஃபார்முலா இப்படி இருக்குங்க. 0.529 into n²/z ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு இருக்கும். என்னன்னா ஆர்பிட் நம்பர், z அட்டாமிக் நம்பர். n அதிகமாயிட்டே இருந்தா ரேடியஸும் அதிகமாயிட்டே இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n² இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்பீட்ல ரிவால்வ் ஆகும்ல, அது வந்து n-க்கு இன்வர்ஸா இருக்கும் பாருங்க. ஸோ 2.2 into 10⁶ into z/n மீட்டர்/செகண்ட் இருக்கும். அப்படின்னா எலக்ட்ரான் தூரமா போயிட்டே இருந்தா அதோட ஸ்பீட் கம்மியாயிடும். கிட்டத்துல இருந்தா ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் எலக்ட்ரான் nth ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி பாருங்க, டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு இருக்குன்னா -13.6 Z²/n² எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஒருவேளை ஜூல்ஸ்ல கேட்டாங்கன்னா 1.6 into 10⁻19 ஜூல்ஸ் போட்டு பாத்துக்கோங்க. ஆங்குலர் மொமெண்டம், போரோட இன்னொரு பாஸ்டுலேட் ஆங்குலர் மொமெண்டம் which is MVR, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான், ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான். MVR வந்து என்ன வரும்னா NH/2π. ஆங்குலர் மொமெண்டம் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும்? h/2π. செகண்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா 2h/2π. ஆங்குலர் மொமெண்டம் இப்படி இருக்கும். எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்டம்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜி nth ஆர்பிட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு n². அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் இங்க Jn சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. என்பதுல ஆங்குலர் மொமெண்டம் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எனர்ஜி nth ஆர்பிட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1 ஆங்குலர் மொமெண்டம் இன் nth ஆர்பிட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. எலக்ட்ரானோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ஆர்பிட் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானுக்கு ஆக்சிலரேஷன் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்பீட்ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்கான். ஸோ எலக்ட்ரானுக்கு ஆக்சிலரேஷன் என்ன இருக்குங்க? சர்க்கிள்ல போனா என்ன ஆக்சிலரேஷன் இருக்கும்? சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். அந்த ஆக்சிலரேஷன் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சிம்பிள்ங்க. சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் கேட்டா என்ன ஃபார்ம்ல போடுவோம்? V²/Rன்னு போடுவோம். V கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆங்ஸ்ட்ராம்ஸ்ல இருக்குல்ல, அது 10⁻10 மீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதோ பாருங்க. இங்க பாருங்க, வெலாசிட்டி வந்து ப்ரொபோஷனல் டு 1/n-க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். ரேடியஸ் ஆனா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n². ஸோ ஆக்சிலரேஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு n⁴ இருக்கும் பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் He+ அயான்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ ஹீலியம் அயான்ல இருந்து, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இங்க அட் மினிமம் எனர்ஜி பொசிஷன் கேக்குறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் தான் மினிமம் எனர்ஜி பொசிஷன். எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும்போது தான் இதுதான் மினிமம் எனர்ஜி. En is equal to -13.6 into Z²/n². Z² என்ன இருக்குங்க? ஹீலியம்க்கு 2 இருக்கும். 2² n வந்து 1².
இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க -54.4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். எலக்ட்ரான் வந்து இவ்ளோ எனர்ஜில ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். இப்போ நீங்க எலக்ட்ரான ரிமூவ் பண்ணணும்னா இதுக்கு நீங்க எனர்ஜி குடுக்கணும். மினிமம் எவ்வளோ குடுக்கணும்னா அட்லீஸ்ட் 54.4 எலக்ட்ரான் வோல்ட் குடுக்கணும். ஏன்னா அதுக்கு மைனஸ்ல இருக்குங்க. ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்ணணும்னா 54.4 குடுக்கணும். குடுத்தா எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஹைட்ரோஜன்ல எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா எனர்ஜி என்ன இருக்குன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா எனர்ஜி என்ன இருக்குன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். தேர்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஃபோர்த் ஆர்பிட் இருந்துச்சுன்னா -0.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். எலக்ட்ரான் வந்து ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆதான். ஞாபகம் வச்சுங்க, இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். இந்த 4ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல கம்மி பாருங்க. இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட்க்கு வருது பாருங்க. எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. இது வந்து நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுவோம். இது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுவோம். எக்ஸைட்டட்ல இருந்து கிரவுண்டுக்கு வரும்போது இது எனர்ஜி எமிட் பண்ணும், ஃபோட்டானை எமிட் பண்ணும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மொமெண்டம் ஆஃப் ரீகாயில்டு ஹைட்ரோஜன் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இதுதான் ஹைட்ரோஜன் ஆட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க வர்றதுனால இது வந்து ஃபோட்டானை எமிட் பண்ணும். ஃபோட்டானுக்கு மொமெண்டம் இருக்குங்க. ஃபோட்டான் ஒரு மொமெண்டம்ல வெளியில வரும். ஹைட்ரோஜனும் ரீகாயில் ஆயிட்டு அதே வேல்யூ மொமெண்டம்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். ஸோ இதுதான் மொமெண்டம் கன்சர்வேஷன் சொல்லுவோம். ஏன்னா இனிஷியலா ஹைட்ரோஜன் ரெஸ்ட்ல இருக்குங்க. இனிஷியலா அதுக்கு ஹைட்ரோஜனுக்கு மொமெண்டம் 0. இப்போ ஃபைனலா இந்த ஃபோட்டானை எமிட் பண்ண பிறகு ஃபைனலா மொமெண்டம் என்ன இருக்குன்னா ஃபோட்டானுக்கு மொமெண்டம் p இருந்துச்சுன்னா ஹைட்ரோஜனுக்கு மொமெண்டம் -p இருக்கும். ஃபைனலாவும் மொமெண்டம் 0வா இருக்கணும். ஸோ இன்டைரக்டா நீங்க ஃபோட்டானோட மொமெண்டம் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஹைட்ரோஜனோட மொமெண்டம் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோட்டான் எமிட் பண்ணும்ல எலக்ட்ரான். ஸோ இதோட மொமெண்டம் கண்டுபிடிங்க. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹைட்ரோஜன் ரீகாயில் ஆகும். கன் புல்லட் மாதிரி தாங்க. நீங்க புல்லட்டை ஷூட் பண்ணீங்கன்னா கன் வந்து பின்னாடி வரும்ல, அதே கான்செப்ட் தான் இது. இந்த ஃபோட்டானோட எனர்ஜியை கண்டுபிடிங்க. எனர்ஜியை கண்டுபிடிச்சா நீங்க மொமெண்டம் என்ன போட்டுக்கலாம், E/c போட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் E/c போட்டுக்கலாம். இதை வச்சு நீங்க மொமெண்டமை கண்டுபிடிக்கலாம். நீங்க எனர்ஜி எவ்வளவு எமிட் ஆகும்னா இது பாருங்க, ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் மைனஸ் லோயஸ்ட் எனர்ஜி லெவல். எங்க இருந்தோ எங்க ஜம்ப் ஆகுதோ பாருங்க. அவ்வளவுதான். இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணுங்க. -0.8 minus of -13.6 electron volt 12.8 electron volt வரும். இதுதான் எனர்ஜி ஆஃப் அந்த ஃபோட்டான் எமிட்டட். இப்போ நீங்க எனர்ஜியை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது எலக்ட்ரான் வோல்ட் இல்ல ஜூல்ஸ்ல மாத்திக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்துச்சா, n = 1ல இருந்துச்சா, இப்போ n = 4க்கு போகணுமா எலக்ட்ரான். கிரவுண்ட் ஸ்டேட் ஆர் ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து n = 1. இது எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகணுமா, ஃபோர்த் ஆர்பிட்க்கு போகணுமா, அப்படின்னா நீங்க ஃபோட்டானா அனுப்பணும். இப்போ நீங்க எனர்ஜி கொடுக்கணும். எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜிக்கு போகும். நம்ம இப்பதான் பார்த்தோம், எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி எமிட் பண்ணுச்சோ அதே தான் இங்க இருந்து இங்க போறதுக்கும் யூஸ் ஆகும். எவ்வளவு எமிட் பண்ணுச்சு, 12.8 எலக்ட்ரான் வோல்ட். அதே தான் இங்கேயும் நீங்க கொடுக்கணும். ஸோ எவ்வளோ கொடுக்கணும்னா நீங்க இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க. ஸோ E = E ஹையர் மைனஸ் E லோயர் பண்ணுங்க. பண்ணா உங்களுக்கு வரும். அதுதான் 12.8. ஸோ இந்த E வந்து 12.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபோட்டான் வரும்ல, அந்த ஃபோட்டானோட எனர்ஜி இவ்வளோ இருக்கணும். ஆனா அவங்க ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. எனர்ஜி கொடுத்துட்டா ஃப்ரீக்வன்சி ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. E = hf. இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அது ஜூல்ஸ்ல மாத்திக்கங்க. SI யூனிட்ஸ்ல மாத்திக்கின்னு ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். ஒரு ஃபோட்டான் வந்து 15 எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஹைட்ரோஜன் ஆட்டம் மேல இன்சிடென்ட் ஆதான். ஸோ ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து அதுக்குள்ள என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கும். ஸோ எலக்ட்ரான் நார்மலா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல தான் இருக்கும். எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஸோ ஃபோட்டான் வந்து இது மேல விழுகும்போது அதோட எனர்ஜி பாருங்க 15 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. ஸோ இந்த 15 எலக்ட்ரான் வோல்ட் அப்சார்ப் பண்ணும். எலக்ட்ரான் ஹைட்ரோஜன் ஆட்டம் விட்டே வெளியில வர்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும்னா +13.6 தேவைப்படுங்க. ஏன்னா ஆல்ரெடி -13.6 இங்க இருக்கு. ஸோ எலக்ட்ரான் ஹைட்ரோஜன் ஆட்டம் விட்டே வெளியில வரணும்னா 13.6 தேவைப்படும். எலக்ட்ரான் ஹைட்ரோஜன் ஆட்டம் விட்டு வெளியில வந்துடும். அப்போ இது யூஸ் பண்ணிடும். இந்த 15ல இது யூஸ் பண்ணிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்னா 15ல இருந்து 13.6 சப்ராக்ட் பண்ணுங்க. 1.4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இந்த எலக்ட்ரான் தான் அந்த ஹைட்ரோஜன் ஆட்டம் விட்டு வெளியில வந்துடும். அதுதான் அவங்க கேட்குறாங்க. மேக்ஸிமம் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்.